ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளில் பல சமூக வலைதளங்களிலும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் என்னென்ன செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்படுகின்றன என்பதனை பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின அந்த பாகிஸ்தான் சம்பவம் குறித்து தான் அதிக அளவில் வந்து ஃபேஸ்புக்ல பேசப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த ஃபேஸ்புக்ல அந்த பேஜை பார்க்கும்போது தெரியும், அந்த பெஷாவரில் அந்த பள்ளிக்குள்ள சென்று அந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 141 பேர், அதில் 132 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அது சார்ந்த புகைப்படங்கள், பல்வேறு விதமான புகைப்படங்கள், அந்த இடத்துல கருத்துக்களை விட புகைப்படங்கள் தான் அதிகம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது அது எத்தகைய ஒரு துயரமான ஒரு மோசமான சம்பவம் அப்படின்றது புரியுற மாதிரியான பல புகைப்படங்கள் வந்து ஃபேஸ்புக்ல வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அந்த காயமடைந்த அந்த மாணவனை வந்து மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போற மாதிரியான புகைப்படங்கள். அது மட்டும் இல்லாம கடந்த 2012ஆம் ஆண்டு இதே மாதிரி தாலிபான்களுடைய தாக்குதலுக்கு உள்ளான தற்போது சமீபமா பீஸ் அவார்ட், நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கின மலாலா வந்து இந்த சம்பவம் குறித்து தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இவர் என்ன பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்றதையும் வந்து ஃபேஸ்புக்ல பார்க்க முடியுது. இது குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி என் கூட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எங்களை வந்து வீழ்த்த முடியாது அப்படின்னு மலாலா ஒரு தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெஷாவர், பாகிஸ்தானுடைய பெஷாவர்ல அந்த ராணுவ பள்ளியில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் குறித்து அதிக அளவிலான கருத்துக்கள் வந்து ஃபேஸ்புக்ல இருக்கு. இதற்கு அடுத்தபடியா ஒரு சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா, தென்கொரியாவில் நடந்த ஒரு விஷயம். அதாவது தென்கொரியாவில் இருக்கிற கொரியன் ஏர்லைன்ஸ்ல அந்த கொரியன் ஏர்லைன்ஸ்னுடைய சேர்மனுடைய பொண்ணு, அவங்களுடைய பேர் வந்து ஹீதர் சோ. அவங்க வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஃப்ளைட்ல போகும்போது அவங்களுக்கு சரியா உணவு பரிமாறப்படலை அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த விமானத்துல இருந்த அந்த ஊழியர்களிடம் வந்து பிரச்சனையில ஈடுபட்டிருக்காங்க. இதனால அந்த விமானம் வந்து தாமதமா புறப்பட்டிருக்கு. இதன் காரணமா அந்த விமானத்திற்கு, அதாவது கொரியன் ஏர்லைன்ஸ்க்கு வந்து போக்குவரத்து துறை வந்து கிட்டத்தட்ட இந்திய ரூபாயில வந்து 12 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. இதன் காரணமா கொரியன் ஏர்லைன்ஸ் வந்து தற்போது அந்த ஹீதர் ஷோ மேல வந்து வழக்கு தொடர இருக்கிறாங்க. இது தொடர்பான பதிவுகள் வந்து அதிக அளவுல வந்து பேசப்பட்டிருக்கு. அதாவது கொரியன் ஏர்லைன்ஸ்னுடைய சேர்மனுடைய பொண்ணுன்ற காரணத்திற்காக இவர்கள் இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணாரா அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து ஃபேஸ்புக்ல வந்து பலரும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவர் வந்து இந்த நேரத்தில் கொரியன் ஏர்லைன்ஸ்னுடைய நிர்வாகத்துக்கிட்ட மன்னிப்பும் கேட்டு நிர்வாகத்தில் அவர் வகித்த அந்த பதவியும் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு ஹீதர் சோ. இதற்கு அடுத்தபடியா ஃபேஸ்புக்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் குறித்து அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கைப் எல்லாருக்குமே நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நாடு விட்டு நாடு பல்வேறு மனிதர்களை வந்து தொடர்பு கொள்றதுக்கு ரொம்பவே எளிமையான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது வந்து ஸ்கைப். தற்போது ஸ்கைப்ல ஒரு படி முன்னேறி மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை, தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. உலகத்தில் இருக்க அனைவரையும் இணைப்பதற்கு ஒரு சாத்தியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஜெர்மன்ல இருக்கிற ஒரு ஜெர்மானிய மொழி பேசுற யாராவது ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னாலும் இனிமே ஸ்கைப்னால அது சாத்தியமாகும். காரணம், ஸ்கைப்ல வந்து தற்போது டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது குறித்து அதிக அளவுல தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒருத்தர், நம்ம அதுக்கான ஒரு இந்த போட்டோ பார்க்கும்போது தெரியும், இவங்க வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாங்க அப்படின்னாலும் அந்த லாங்குவேஜ் வந்து ஆடியோவும் வரும். அதே மாதிரி அவங்க பேசுற அந்த ஜெர்மன்ல பேசுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷனோட வந்து வர மாதிரி ஸ்கைப் வந்து கொண்டு வந்திருக்காங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். மைக்ரோசாஃப்டினுடைய விண்டோஸ் 8.1ல கூட லூமியா மொபைல்ல வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர்லையும் அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு. ட்விட்டர்லையும் வந்து இந்த ஸ்கைப்புக்கான வரவேற்பு எத்தகைய அளவில் இருக்கு அப்படின்றது குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ரியல் டைம் ஒரு சொல்யூஷன், இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்லேட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் இவை தான் இன்னைக்கு அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு.